Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நம்ம மினிமமாக 60 மார்க் எடுக்கிறதுக்கு எந்தெந்த சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேங்க் கலெக்ஷனுடைய அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்களுக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 4 நாள் விடுமுறை இருக்குது. ஸோ சூப்பராக நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நல்லபடியாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேக்ஸில் நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் 2019, 2022, 2023 கொஸ்டின் பேங்க்கும் கொடுத்துருக்கோம். அதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம ஒரு மினிமம் 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 12 சாப்டர்லையுமே 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட் 1ல் உங்களுக்கு 20 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து 16 கேள்விகள், மேக்ஸிமம் 15லேருந்து 16 கேள்விகள் அப்படியே புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம 1 மார்க்ஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதில் 15லேருந்து 16 மார்க் ஈஸியாக கெயின் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் சாப்டர் 1, 2, 3, 4, 6 இந்த 5 சாப்டரை தயவுசெய்து கண்டிப்பாக பார்க்கணுமா சார்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ 5வது சாப்டர்லேயுமே 5 மார்க் வரத்தான் போகுது. இது அல்லாமல் சாப்டர் 11, 12 இந்த 7 சாப்டரை தயவுசெய்து நல்லபடியாக படிங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் 12th மேக்ஸ் வால்யூம் 1 and 2ல் எந்தெந்த சாப்டரில் எந்த எக்ஸசைஸ் படிக்கணும், எந்த எக்ஸாம்பிள் படிக்கணும்னு தனித்தனி டீட்டெயில்டு சம்மு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி தயவுசெய்து படிங்க. எந்தெந்த சாப்டர்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் நீங்கள் படித்தாவே 1 மார்க்கை தரோ பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் ஒரு 5 செட் கொஸ்டின் பேப்பரை படித்தா நீங்கள் மினிமமாக 50லேருந்து 60 மார்க் ஷூராக எடுத்துடலாம். எந்த டவுட்டுமே வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை படிங்க. ஸோ நான் சென்டம் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி சார் எனக்கு சென்டம் கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எந்த எக்ஸாம்பிள் சம் படிக்கணும், எந்தெந்த எக்ஸசைஸ் சம் படிக்கணும் டீட்டெயிலாக கொடுத்துருவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸில் சென்டம் பண்ணலாம், சென்டை அடிக்கலாம். மேக்ஸில் சென்டை அடிக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு சம்மையுமே டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க. சாப்டர் வைஸாக எக்ஸாம்பிள் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஷூராக மேக்ஸில் சென்டை அடிச்சலாம். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.